ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி பின் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் மறந்துட்டோம், இந்த ஐடி வெரிஃபிகேஷன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், வெரிஃபை பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் மானிட்டைசேஷன் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, ஆட்ஸ் வந்து வராது. இந்த மாதிரி ஆகும்போது எப்படி நம்ம மறுபடியும் இந்த மானிட்டைசேஷனை ஆன் பண்ணுறது, ஐடி வெரிஃபிகேஷனை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 45 டேஸில் நம்ம அது பண்ணல அப்படின்னா நம்மளோட சேனலை மானிட்டைசேஷனை ஆஃப் பண்ணிவிடுவாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இவர் வந்து இந்த ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணலை, நோட்டிஃபிகேஷன் வந்தும் இதை பண்ணாமல் நிறைய நாள் ஆனதால் அவரோட மானிட்டைசேஷன் ஆஃப் ஆகிடுச்சு, டிசேபிள் பண்ணிட்டாங்க. ஆட்ஸ்லாம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால தான் மானிட்டைசேஷன் பேஜில் ஸ்டெப் 2ல் எரர்னு காட்டுது. இந்த ஸ்டெப் 2 எரர் வர்றதுக்கு இந்த ஐடி வெரிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் பல காரணங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு இந்த ரீசன் கண்டுபிடிச்சி அதுக்கான ஸ்டெப் தான் நம்ம எடுக்கணும். இவரோடதுலேயும் அதே மாதிரி ஸ்டெப் 2 எரர் வந்ததால் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணார். நான் இவரை காண்டாக்ட் பண்ணி எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணேன், இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யாராவது வந்துச்சு அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய யூடியூப் டிப்ஸ், யூடியூப் ஸ்ட்ராட்டஜி டிப்ஸ், யூடியூப் ப்ராப்ளம் சால்விங் டிப்ஸ், அப்புறம் மேக் மணி ஆன்லைன் டிப்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஷிப், இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இவரோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் வாங்கி நம்ம இவரோட சேனலில் செக் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு நான் என்ன செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இவரோட மெயில் தான் செக் பண்ணி பார்த்தேன். யூடியூப்லேருந்து எப்போ மெயில் வந்திருக்கு, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி அப்படின்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் சொன்னது தான் பின் லெட்டர் வந்து இவருக்கு வந்திருக்கு, பின் லெட்டரும் வந்திருக்கு. எப்படின்னா இவர் ஏற்கனவே பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கிறாரு. எப்படி நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணாமல் பேங்க் அக்கௌண்ட் எப்படி லிங்க் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுற ஆப்ஷன் முன்னாடி எனேபிள் ஆகிடுது. பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம லிங்க் பண்ணிக்க முடியும். ஆனால் முன்னாடி நம்ம லிங்க் பண்ணாலுமே எல்லோரும் $100 அந்த த்ரெஷோல்ட் $100 வந்து ரீச் பண்ண பிறகு தான் நம்ம பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இவர் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணதால் அந்த அட்ரஸ்க்கு இப்போது அவர் வந்து கொடுத்துருக்கிறது டெம்ப்ரவரியான ஒரு அட்ரஸ் தான். இவரோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் கொடுக்கல. அதனால தான் இவருக்கு பின் லெட்டர்லாம் வராது அப்படின்னு நினச்சாரு. ஆனால் யூடியூப்லேருந்து சென்ட் பண்ணிட்டாங்க பின் லெட்டரை. இவர் வந்து வாங்கலை அந்த பின் லெட்டரை. அதனால் பின் லெட்டர் வந்து மறுபடியும் ரிட்டன் போயிடுச்சு. இது எல்லாமே நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், பின் லெட்டர் ரிட்டன் போனது எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரீசெண்ட் பின் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசெண்ட் பின் கொடுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்கான ஆப்ஷனும் எனேபிளில் இல்லை. ஏன்னா பின் லெட்டர் வந்ததும் வந்து நிறைய நாள் ஆச்சு அப்படின்றதால மறுபடியும் இப்போ ரீசெண்ட் பின் நம்ம உடனடியாக கொடுக்க முடியல, அந்த ஆப்ஷனும் எனேபிளில் இல்லை. இப்போ வந்து நம்ம யூடியூப் டீமை தான் காண்டாக்ட் பண்ணணும், யூடியூப் கிரியேட்டர் சப்போர்ட் டீம் காண்டாக்ட் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து இவங்க சேட் பண்ணலாம், இவங்களோட சேனல் மூலிமா யூடியூப் டீம் கிட்ட நம்ம சேட் பண்ணி எனேபிள் பண்ண சொல்லலாம் அப்படின்னு நான் பார்த்து ட்ரை பண்ணேன். ஆனால் இவரோட சேனலில் மானிட்டைசேஷன் ஆஃப் ஆகிருக்கிறதால சேட் சப்போர்ட்டும் இமெயில் சப்போர்ட்டும் ஒர்க் ஆகலை. அதனால் என்னால் டேரெக்டாக யூடியூப் டீம்கிட்ட காண்டாக்ட் பண்ணவும் முடியல. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, யூடியூப் ஹெல்ப் ஃபோரமில் யூடியூப் கம்யூனிட்டி ஆப்ஷன் மூலிமா நான் கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணேன். ஆனால் அதில் நம்மளுக்கு உடனடியாக ரிப்ளை கிடைக்காது. அவங்க வந்து நம்மள மாதிரி இருக்கிற நிறைய பேர் அவங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுத்தாதான். டைரெக்டாக யூடியூப் டீம் நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியாது. அதனால் நான் அதுலேயும் கம்ப்ளைண்ட் போஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபீட்பேக் மூலிமாவும் நான் வந்து என்னோடய மெயில் வந்து சென்ட் பண்ணேன். ஃபீட்பேக் மூலிமா நான் அவங்களுக்கு மெயில் போஸ்ட் பண்ண பிறகு எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. என்ன அப்படின்னா, மறுபடியும் இன்னொரு பின் கொடுக்கறதுக்கான ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆச்சு அந்த ஃபீட்பேக் மூலிமா. அதனால எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. அது மூலிமா நான் இன்னொரு பின் வந்து வர வைக்கிறதுக்காக ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன். அது வந்து நம்மளுக்கு இன்னும் 2-3 வாரத்தில் அந்த லெட்டர் வந்து நம்மளுக்கு வந்துடும். அந்த அட்ரஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அட்ரஸில் போய் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். அதனால் அந்த அட்ரஸ்க்கு வந்துடும். இப்போ நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு தான் நான் வந்து யூடியூப் டீமை மறுபடியும் காண்டாக்ட் பண்ணணும். ஆனால் அதனால் நான் வந்து வேறு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சேனலில் இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் டீமை நான் காண்டாக்ட் பண்ணேன். எனக்கு வந்து மறுபடியும் எனக்கு அந்த ரிப்ளையும் இல்லை யூடியூப் டீம் கிட்டேருந்து. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய சேனல் சேட் சப்போர்ட் மூலமா
யூடியூப் கிரியேட்டர் சப்போர்ட் டீமை நான் காண்டாக்ட் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டோட சேனலில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இந்த ஆக்ஷன் பட்டனை எனேபிள் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நிறைய மெயிலெலாம் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மெயில் இந்த சேனலுக்கே வந்துச்சு, இந்த மெயில் ஐடிக்கே வந்துச்சு. அது மூலயமா வெரிஃபை ஆப்ஷன் வந்து நமக்கு எனேபிள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓகே, இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறது தான். ஏற்கனவே ஐடி வெரிஃபிகேஷன் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி இதுலேயும் நான் கரெக்டாக ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அடுத்த நாள் ஒரு 48 hours கழித்து இந்த ஐடி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மெயில் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இவரோட பெர்மிஷனோடு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்மளுடைய இந்த ஆக்ஷன் பட்டன் ஒர்க் ஆகலை, ஷோ ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி யூடியூப் டீமு தான் நம்ம காண்டாக்ட் பண்ணணும். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். ஏன்னா என்னால் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஐடி வெரிஃபிகேஷன் யாருக்காவது பண்ணணும், யாருக்காவது நான் பண்ணி தரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஐடி வெரிஃபிகேஷனில் ஆட்சன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம், ஐடி வெரிஃபிகேஷனில் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளத்துக்கு இல்லை என்னோடய ஹெல்ப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, அது மூலியமாகவும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு டைரெக்டாக கால் பண்ணணும், வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பட்டனில் அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்கும். ஜாயின் பட்டனில் அதில் நீங்கள் போய்ட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாம். அது மூலிமாவும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஃப்ரீயாக பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃப்ரீ இல்லை, கொஞ்சமாக நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளோட ஃபேமிலியும் நம்ம பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். நான் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ரீட் பண்ணுறேன். இதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.